வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாம்பே சட்னி. சரிங்களா? இது நான் இன்ன வரைக்கும் செஞ்சு காமிக்கல. அதனால் இன்றைக்கி பாம்பே சட்னி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, தக்காளி. சரிங்களா? தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போது சிம்பிளாக முடிக்கிறதுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து நல்லா பொரிஞ்சிருக்குங்க. ஈஸியாக முடிச்சிடலாங்க. உங்களுக்கும் பிடிக்கும். சரிங்களா? இப்போது அதுக்கு தேவையானது நான் இதெல்லாம் சொல்லிட்டேங்க. 1.5 ஸ்பூன் கடலை மாவுங்க, ப்ளெயின் கடலை மாவு. இது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாங்க. நம்ம நல்லா இது வதங்கிடுச்சிங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? தக்காளி பழம் போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்லா வதங்கிட்டுங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி நல்லா வெந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேங்க. தண்ணி ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் ஃபுல்லாக. சரிங்களா? இதெல்லாம் ஈஸி சட்னி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச 1.5 ஸ்பூன் கடலை மாவுங்க. இதை ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டணுங்க. இல்லைன்னா கெட்டியாயிடும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டுங்க. குழந்தைங்களாம் இருந்தால் காரம் கம்மியாக போட்டுங்க. இப்போ பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே மல்லி எல்லாம் போட்டுடலாங்க. சரிங்களா? அவ்வளோதான். அது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நான் இப்போ தோசைக்காக தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.